அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜோடியை பத்தி சொல்ல போறேன். சூப்பரான ஜோடினாலே உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸ்னேகா பிரஸ்னா. நிறைய ஜோடிஸ் இருக்காங்கல்ல. சோ நிறைய ஜோடிஸ் இருக்காங்க. பட் இப்ப ரீசெண்டா மேரேஜ் ஆகி ரொம்ப இதானது வந்து ஸ்னேகா பிரஸ்னா தானே. சோ அவங்கள பத்தி நான் சொல்ல போறேன். இப்போ என்னன்னா பிரஸ்னா பாத்தீங்கன்னா இட்ஸ் சூப்பர் ஹீரோ இல்லையா? ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாரு, நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாரு. ஆனா என்னன்னா ஆக்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா அவருக்கு கால் ஷீட் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, வேற எந்த படமே வர்றது இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து அவருக்கு இருக்குது. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கூட ஒரு படம் நடிச்சாரு. பட் இருந்தாலும் வந்து விமல் வந்து இன்னொரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. சோ அவங்களுக்கு வந்து ரெண்டு ஹீரோ சேர்ந்து சோ மெயின் ஹீரோவா அவர் வந்து கொடுக்கல. சோ அதனால வந்து அவங்க வைஃப் வந்து டென்ஷன் ஆயிட்டாங்களா? கண்டிப்பா. ஸ்னேகா வந்து பயங்கர டென்ஷன்ல என்ன பண்ணிட்டாங்க, தமிழ் பொண்ணு ஹஸ்பண்ட்காக பொங்கி எழ வேண்டாமா? கண்டிப்பா. சோ என்னன்னா அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு வந்து சரியா வந்து எந்த ஒரு நல்ல ஒரு ஆக்டருக்கு வந்து யாருமே கால் ஷீட் கொடுக்கறது இல்ல, அதனால பரவாயில்ல, இனிமேல் நீங்களாம் எனக்கு தேவையே கிடையாது, நானே வந்து ஓனா இறங்கி படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன். ஆமா, பின்ன தமிழ் பொண்ணு ஸ்னேகா வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டுக்காக ப்ரொடியூஸ் தான் ஆகணும். ஏன்னா பிரசன்னா வந்து ஒரு நல்ல ஒரு குட் ஆக்டர் இன் சென்ஸ் வந்துட்டு அவருக்கு கரெக்டான ஸ்கிரிப்ட் அமையல, அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஒரு நல்ல டைரக்டர் இருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். அவரோட டேலண்ட்டை வந்து பக்காவா வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்க முடியும். ஏன்னா முதல்ல அவர் நடிச்ச படம் வந்து அவ்வளவு சூப்பரா இருந்தது, ஹிட் ஆச்சு. எல்லாருமே வந்துட்டு பிரசன்னா 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 அவ்வளோ இதா பார்த்துட்டு இருந்தாங்க, பிரசன்னான்னு சொல்லி இது பண்ணாங்க. பட் வந்து இப்ப உங்களுக்கு வந்து சரியா வர்றது இல்ல அப்படின்றனால ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு லுக் அப்படின்ற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வந்து ஸ்னேகா அந்த ஒரு முடிவை எடுத்தே ஆகணும் அப்படின்ற கரெக்டான ஒரு டிசிஷன் நீங்க சொல்றனால நீங்க நம்ம எல்லாம் வந்து அப்படி திங்க் பண்றனால என்னமோ தெரியல, அந்த முடிவே எடுத்துட்டாங்க அவங்க. எந்த டைரக்டர்ஸ்மே எனக்கு வேண்டாம், நானே வந்து என் ஹஸ்பண்ட் வச்சு ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயம் பண்ண போறாங்க. சீக்கிரம் நம்ம பிரசன்னா வந்து ஒரு நல்ல பெரிய லெவல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹீரோவா நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்னொரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓகே. இதே வந்து கஷ்டப்பட்டு நிறைய பேர் வந்து புதுசா ஃபீல்டுக்கு வரவங்க எல்லாம் இப்ப வந்து நல்லா ரொம்ப வருஷமா வந்து தலைச்சு நிக்கிறாங்க. கரெக்டா ஃபீல்ட்ல நிறைய படத்துல எல்லாம் வந்து மூவிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நல்லா ஹிட்டா இருக்காங்க. சோ அப்படிலாம் இருக்கும்போது ஆனா நிறைய பேரை வளர்த்து விட்ட டைரக்டர்ஸோட பசங்களே வந்து முன்னேறாம இருக்காங்க இப்ப. ரொம்ப கஷ்டமான விஷயம். பாத்தீங்கன்னா டைரக்டர் வாசு இருக்காரு, அவரோட பையன் கூட பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெரிய ஒரு ஹீரோவா ஆகல. அதே மாதிரி ஆனா இவர் பாத்தீங்கன்னா நிறைய பேரை வந்து முன்னேற்றி விட்டு இருக்காரு. சோ நிறைய மூவிஸ் வந்து பெரிய பெரிய ஹிட்டான ஹீரோஸ்ல வச்சு பண்ணிருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வந்து ரீசெண்டா நம்ம பாக்கியராஜ் சார் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? அவர் வந்து கண்ணாடி போட்டுட்டு எக்ஸசைஸ் பண்ணி டான்ஸ் ஆடுறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். சோ அவர் வந்துட்டு எந்த அளவுக்கு ரீச் ஆனாரோ, எந்த அளவுக்கு நிறைய மூவிஸ் ஹிட்டான மூவிஸ் கொடுத்திருந்தாரோ, அவருடைய பையனுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. நல்லா இருப்பாங்க, சாமையா இருப்பாங்க, சூப்பரா இருப்பாங்க அப்படின்னும் பொழுதும் ஆனா வந்துட்டு பாவம் மூவி வந்து கிடைக்கல. இருந்தாலும் வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. நல்லா வந்து பெரிய ஆளா ஆகணும், அதுக்கு மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ரொம்ப ஃபீல் பண்றாங்களாம். ஆனா நம்ம சாந்தோனோ கிட்ட பார்த்தோம்னா அவர் வந்து துளி கூட ஃபீல் பண்ற மாதிரி கிடையாது. அவர் ஜாலியா வந்து கிரிக்கெட் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா கிளப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு அவரோட சைட்ல என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆமா, எல்லாருக்கும் ஒரு டைம் எல்லாமே இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ்க்கு இருக்க ஃபீலிங் அவங்களுக்கு அதுக்காண்டி நான் எதுக்காக ஃபீல் பண்ணுன்ற மாதிரி இல்ல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாரும் முன்னுக்கு வரலாம், ஒரு டைம்னு ஒண்ணு இருக்கும். அந்த டைம் வந்து கரெக்டா கிளிக் ஆச்சு வச்சுக்கோங்க, ஆட்டோகார் கூட ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹீரோ ஆயிடுவாங்க. சோ அது மாதிரி வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம்.